கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் அவருடைய கிருபையும் நமக்கு அளவில்லாமல் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, மரியாளை தேவன் அவர் தூதன் சந்தித்த போது என்ன சொன்னார்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. பெரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் இது ஒன்று இருந்தால் போதும், நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். இந்த ஒன்றே ஒன்று, இந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் போதும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்படவே மாட்டோம். அவர் கிருபை, அது போதும். வேற எதுவும் நமக்கு வேண்டாம். நம்ம எதையுமே நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டாம். அவரிடத்துல கிருபை மட்டும் நம்ம கேட்டால் போதும். இதை மாத்திரம் கேட்டால் போதும். இந்த கிருபைன்றது என்ன தெரியுமா? ஏடிஎம் கார்டு மாதிரி. ஒத்த கார்டு இருந்தால் போதும். நீங்கள் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் அதை தேய்க்கலாம், ஜவுளி கடைக்கு போகலாம், மளிகை கடையில் போய் நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த கார்டை வச்சு எங்கே வேணாம் என்ன வேணால் வாங்கிக்கலாம். எந்த பொருள் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு கார்டு. இந்த ஏடிஎம் கார்டு போல தான். அவருடைய கிருபை இருந்தால் போதும், எல்லாமே நமக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. இந்த கிருபைன்ற ஒன்று நாம் பெற்றுக்கொண்டாலே அதற்கு என்ன முக்கிய அவசியம் அப்படின்னு சொன்னால், தாழ்மை. பெரியமானவர்களே, தாழ்மை, மனத்தாழ்மை. தாழ்மைன்றது என்னன்னா, சும்மா மற்றவங்களை பார்த்த உடனே ஒரு வேஷம் போடுறது அல்ல. உண்மையிலேயே நம் ஆத்துமாவை தாழ்த்துவது. ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்ம சரீரத்தை தாழ்த்துறதல்ல, நம் வார்த்தையினால சும்மா அப்படி சொல்றதல்ல. நம் ஆத்துமாவை நாம் தாழ்த்துவது தான் தாழ்மை. அந்த தாழ்மை உள்ளவர்களிடத்துல கிருபை உண்டு. மரியாள் இடத்துல அந்த தாழ்மையை கண்டதுனால தான் தேவன் கிருபை பெற்றவளே நீ வாழ்க. நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா. ஆண்டவருடைய கிருபை ஒன்று போதும். ஏடிஎம் கார்டு போல எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலையும் கடனா காடக்கிளி போட்டலாம்ல. அதுபோல் தான் பெரியமானவர்களே, எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அவருடைய கிருபை இருந்தால் நம்ம வெளியே வருவோம். எப்படியாப்பட்ட கடனில் இருக்கீங்களா, ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, வெளியே வந்துடலாம். வியாதியில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவர் கிருபையை கேளுங்க. அவர் வசனங்களை அனுப்பி குணமாக்குவார். அவர் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. வசனங்களை நம்புங்க. வசனங்களை நம்பி உங்களை தாழ்த்துங்க. தேவனிடத்துல வேற ஒன்றையும் கேட்காதீங்க, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதை சொல்ல 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 தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில் வெளிப்படும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எருசலேம் அவ்வளோ பெரிய பட்டணமே இந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்ல சொல்ல இடிஞ்சு விழுந்துச்சு. யோசபத் ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா, ஜெயிக்க போனாரு. அப்ப கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல சொன்னார். வேற ஒண்ணுமே சொல்லல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னாரு. ஜெயிச்சிட்டார். ஐயோ, நான் அவ்வளவு கம்மியா போறேனே, அவன் அவ்வளோ 3 ராஜாக்கள் சேர்ந்து வர்றான், இவர் ஒருத்தர். இவர்கிட்ட இருக்க படையை விட அவன்கிட்ட அதிகமான ஆட்கள், குதிரைப்படையும் இந்த படைகளையும் பார்த்தீங்கன்னா நடுநடுங்கணும். ஆனால் இவர் வச்சது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர் என்று அவர் துதிக்கும் போது, அவர் கிருபையை கொண்டாடும் போது கர்த்தர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதனால அவங்க பெராக்கால போய் துதி கொண்டாடுறாங்க. பிரியமானவர்களே, நாமும் கிருபையை, அவருடைய கிருபையை நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம தாழ்த்தணும். கணவன் மனைவி இல்லை, நான் தான் பெருசு, இல்லை இல்லை. வேலை செய்கிற இடத்துல நான் சொல்கிறது தான், நான் தான் இல்லை.
உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதை நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளலாம், தப்பில்லை. உண்மை என்கிற பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி அதிகாரிகள் இடத்துல நீங்கள் வந்து நம்ம வந்து நல்லா வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அதுக்குன்னு உயர் அதிகாரிகளை நான்லாம் நிறையா ஸ்கூலில் வேலை செய்யறதுல நான் பார்த்துருக்கேன். அதாவது ஹெச்எம்முக்கு ரொம்ப வந்து அவங்க இன்சல்ட் பண்ணுற அவங்கெல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. அது மாதிரி கம்பெனிகள்லையும் உயர் அதிகாரிகளை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் திறமசாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. அது வந்து தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை என்பது ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது தாழ்மை, மனத்தாழ்மை. இந்த தாழ்மை உள்ளவரா தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய் தான் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் சீஷர்களின் காலை கழுவி தன்னுடைய சீலையினால் அதை துடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தாழ்மை நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து விட்டால் சண்டையே இல்லை, பிரச்சனையே கிடையாது. போராட்டம், சண்டை, கோபம், இது ஒன்றுமே பிரிவினை, இது எதுவுமே கிடையாது. தாழ்மை இருக்கிற இடத்துல சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, பொறுமையாக இருப்போம். அந்த தாழ்மை இருக்கிறவங்ககிட்ட பொறுமை இருக்கும், தாழ்மை இருக்கிறவங்ககிட்ட அன்பு இருக்கும், தாழ்மை இருக்கிறவங்ககிட்ட இரக்கம் இருக்கும், தாழ்மை இருக்கிறவங்ககிட்ட மன்னிப்பு இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தாழ்மை ஒன்று கிருபையை நம்ம கொண்ட வருகிறது. தேவனிடத்திலிருந்து கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த கிருபையினால நமக்கு என்ன லாபம்? இந்த கிருபை நமக்கு போதும் பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சமாளிச்சிடலாம். ஏன்னா அவர் நம்மோடு. ஆமென். தேவ கிருபை இருந்தால் போதும். மனுஷங்கன்னு ஓடாமல் தேவ கிருபை நம்மளோட இருந்தால் போதும். கர்த்தர் எனக்கு ஒரு அழகான ஒரு பாட்டு கொடுத்தார். கிருபை, அதாவது அவருடைய கிருபைன்னு நம்ம ஜெபிக்கும்போது இந்த பாடல் வந்தது. கிருபை 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 தேவ கிருபை, நிர்மூலமாகாமல் நிற்பது உங்க கிருபை, நான் சாகாமல் உயிரோடும் இருப்பது உங்க கிருபை, நிர்மூலமாகாமல் நிற்பது உங்க கிருபை, நான் சாகாமல் உயிரோடு இருப்பது உங்க கிருபை, கிருபை கிருபை தேவ கிருபை. இந்த தேவ கிருபை நமக்கு எப்படி உதவுகிறது? துன்ப கடலில் நான் மிதந்தாலும் மூழ்காமல் இருப்பது உங்க கிருபை, துன்ப கடலில் நான் மிதந்தாலும் மூழ்காமல் இருப்பது உங்க கிருபை, கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் நான் கலங்காமல் இருப்பது உங்க கிருபை, கிருபை 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 தேவ கிருபை. பிரியமானவர்களே, துன்ப கடல், அதாவது கடல்னால எவ்வளோ பெருசு. அப்போது நம்மளையே தூக்கி துன்ப கடலில் போட்டால் கூட நம்ம மூழ்கி போவதில்லை. மூழ்கினா செத்து போயிடும்ல? இல்லை. எத்தனை துன்பம் வந்தாலும் அத்தனையிலிருந்து நாம் மீண்டு வருவோம் அவருடைய கிருபையினால். ஆமென், ஹல்லேலூயா. அதுபோல் என்ன துயரங்கள் வந்தாலும் கண்ணீர், என் வாழ்க்கையை கண்ணீரில் தான் கழியுதுன்றீங்களா? இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் சொரிகிறோமா? கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் கலங்காமல் இருப்பது உங்க கிருபை. கண்ணீர் தரக்கூடிய காரியங்கள் நடக்கலாம், ஆனாலும் கலக்கம் இல்லை. என் தேவன் இருக்கிறார், யெகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், யெகோவா சம்மா என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். யெகோவா ரூவா என்னை நடத்துகிறார். அவருடைய கிருபை என்னை நடத்தும், என்னை காக்கும். போதும் பிரியமானவர்களே, இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை நாம் தாழ்த்தி, நாம் தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் அந்த எல்லையில்லாத கிருபையை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்வோமா? காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நாளைக்கு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கலந்து கொள்ளுங்கள். தேசத்துக்காய் ஜெபிப்போம், ஒர்ஷிப் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபிக்கும்போது உங்கள் ஜெப குறிப்பை எழுதுங்க. அதற்காக ஒருவேளை நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஜெபம் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நாம் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும்போது
அதை நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம எழுதுறத யாரோட கரத்தில் கொடுக்குறோம்? என் கரத்தில் இல்லைப்பா, ஆண்டவரோட கரத்தில் கொடுக்குறீங்க. என் பிள்ளை திறப்பின் வாசலில் நிற்கிறா, அவளுக்கு நான் விடுதலை கொடுப்பேன். கர்த்தர் அந்த காரியத்தில் ஜெயம் கொடுப்பார் நிச்சயமாக. நம்பிக்கையோடு வாருங்கள். நாம் நாளைக்கு ஒன்று கூடி நாம் துதிப்போம். ஒரு 10-10:30 மணிக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். 10 மணியிலேருந்து எதிர்பாருங்கள். நாம் நாளைக்கு லைவ் ப்ரோக்ராமில் இணைந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. காட் பிளஸ் யூ.